கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒருமுகப்படுத்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கம் நாம் சார்ந்து நிற்போம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என்பது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சரீரம் என்பது மண், ஆவி என்பது சுவாசம், ஆத்துமா என்பது விலையேற பெற்றது. ஆத்துமா என்பது நாம் பேசக்கூடிய சக்தியானது. நாம் பேசும் வன்மை, பேசும் இனிமை, பேச்சில் மகிமை, பேச்சில் உணர்ச்சி, பேச்சில் விவேகம், பேச்சில் வேகம், பேச்சில் புத்தி, பேச்சில் அறிவு, பேச்சில் ஞானம், இவை யாவும் எங்கிருந்து வருகிறது என்றால் நம்முடைய ஆத்தும சரீரத்திலிருந்து வருகின்றது. அது மாம்ச சரீரத்திற்கு உரியது அல்ல. மிருகங்களுக்கு ஆத்துமா கிடையாது, ஆகையால் அவைகள் பேசுவது இல்லை. பறவைகளுக்கு ஆத்துமா கிடையாது, ஆகையால் அவைகள் பேசுவது இல்லை. மனிதனுக்கு மாத்திரமே பேசும் சக்தி உண்டு. காரணம், அவனுக்குள் ஆத்துமா தங்கியிருக்கின்றது. ஆகையால் நம்முடைய சரீரத்தில் வெளியேற பெற்ற ஒரு பாகம் என்றால் அது ஆத்துமா சரீரமாகும். ஆகையால் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக கூறுகின்றது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஏன் அப்படி கூறினார்? அப்படியானால் பாவம் செய்கிறவர்கள் யார்? சரீரம் அல்ல, நம்முடைய ஆத்துமாவாகும். நம்முடைய ஆத்துமாவானது பாவம் செய்யும் பொழுது அது செத்துவிடும். சரீரத்திற்கு இயற்கையாகவே மரணம் உண்டு. ஏனெனில் அது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, அது மண்ணிற்கே ஒப்படைக்க வேண்டும். அது மண்ணான சரீரம். இந்த மண்ணான சரீரத்தை தேவன் ஒருபோதும் மகிமைப்படுத்துவதில்லை. தேவன் ஒருபோதும் இந்த மண்ணான சரீரத்தை குறித்து மேன்மைப்படுத்துவதும் இல்லை. காரணம், மண்ணான சரீரம் பரலோகத்துக்குரியது அல்ல, அது பூமிக்கு உரியது. இந்த ஆத்துமா சரீரம், இந்த மாம்ச சரீரத்திற்குள், இந்த மண்ணான சரீரத்திற்குள் ஒரு சரீரம் உட்கார்ந்து இருக்கின்றதே, அதுதான் ஆத்துமா சரீரம். அந்த ஆத்துமா சரீரம் தான் விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற அந்த சரீரத்தை குறித்து தான் வேதம் இப்படியாக சொல்லியிருக்கின்றது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்றால் பாவம் செய்யாத ஆத்துமா, பாவம் செய்யாத ஆத்துமா சாகவே சாகாது. அப்படி பார்க்க போனால் பாவம் செய்கிற ஆத்துமாக்களும் உண்டு, பாவம் செய்யாத ஆத்துமாக்களும் உண்டு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்யாத ஆத்மா சாவதே இல்லை. இந்த பாவம் செய்கிற ஆத்மாவும் பாவம் செய்யாத ஆத்மாவும் இந்த மாம்ச சரீரத்திற்குள் தான் தங்கியிருக்கின்றது. அப்படியானால் நம்முடைய மேன்மை எதுவாக இருக்க வேண்டும்? ஆத்துமா சரீரத்தை குறித்ததாகும். ஆனால் இன்று நாம் மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய சரீரம் மாம்ச சரீரம். மண்ணிற்குள் சென்று காணாமல் போகக்கூடிய இந்த மண்ணான சரீரத்திற்கு நாம் மேன்மையை கொடுத்திருக்கின்றோம், மேன்மையை வைத்திருக்கின்றோம். இந்த மண்ணான சரீரத்திற்காக மாதம் முழுவதும், வருடம் முழுவதும் போராடி கொண்டே இருக்கின்றோம். அனுதினமும் நாம் வேலை செய்து நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மாம்ச சரீரத்திற்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் அனுதினமும். ஆனால் நம்முடைய ஆத்துமா சரீரத்திற்காக ஒரு நாளாவது போராடியது உண்டா? ஒரு நாள், வாரத்தின் ஒரு நாள் தேவன் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய ஆத்துமா சரீரத்திற்காக அந்த ஒரு நாள் எனக்கு தா என்று கேட்கிறார். அதை கூட நாம் கொடுப்பதில்லை.
அந்த ஒரு நாளும் நம் உலக காரியங்களுக்காக நாம் வீணடிக்கிறோம். சபைக்கு போய்விட்டு வருவதோடு சரி, 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாம் கொடுத்து விட்டு மறுபடியும் நாம் நேற்றைய காரியங்களுக்கே திரும்பி விடுகிறோம். அப்படியானால் இந்த ஆத்துமா எப்படி பலப்படும்? அன்றைய தினமாவது நாம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த முழு தினமும் நாம் அவருக்கு கொடுத்தோமா? இல்லை. பிற 6 நாட்களும் நம் கரத்தில் வைத்திருக்கிறோம். எந்த சரீரத்திற்காக? இந்த மண்ணான சரீரத்திற்காக. ஆண்டவர் அப்படியே விட்டு விட்டார். வைத்துக்கொள், 6 நாள் உனக்காக வைத்துக்கொள். ஆனால் 7வது நாள் அது உன்னுடைய ஆத்மாவின் நாள். அந்த நாளை எனக்கு முழுவதும் தா. நாம் கொடுப்பதில்லை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் இல்லை. அப்படியானால் நாம் பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வேதம் கூறுகின்ற 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மத்தேயில் சொன்னது போல, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். யார் பரிசுத்தம் இல்லையோ அவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை யார் தரிசிக்க முடியவில்லையோ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம். அவர்களிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லை, கிடைப்பதும் இல்லை. பரிசுத்த ஆவி இருந்தால்தான் நாம் பரிசுத்த தேவனை தரிசிக்க முடியும். அந்த பரிசுத்த ஆவியை நாம் எங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த பூமியில் இந்த மாம்ச சரீரத்திற்குள் வாங்கி உள்ளே இருக்கும் ஆத்மா சரீரத்திடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஆத்மா சரீரத்தில் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி வைத்திருக்கின்றோம். நம்முடைய ஆத்மா சரீரத்தில் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி ஆத்மா சரீரத்திற்குள் வைத்திருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகின்றது? நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், ஜீவன் என்பது என்ன? நம்முடைய ஆத்மா. என்ன லாபம் உண்டு? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி நம் கரத்திற்குள் வைத்திருக்கிறோம், நம் ஆத்மாவுக்குள் நிறைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய கட்டளை என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அதுதான். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துவது அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கிடைக்கும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் தருவார். ஏன்னா இந்த பூமியில் நாம் வாழுவதற்கு ஆகாரமும் உணவும் உடுக்க உடையும் படுக்க இடமும் நமக்கு தேவை என்பதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் நமக்கு செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாக செய்வார். அதுதான் உண்மை. அதை அவர் செய்வார். முதலாவது நம்முடைய ஆத்மா சரீரம் இந்த பூமியில் எத்தனை ஆண்டு இருக்கின்றதோ அத்தனை ஆண்டும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மாம்ச சரீரத்தை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை முதலில் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்ம சரீரம் 80 வயது வரை இருக்க வேண்டுமானால் அந்த 80 வயது வரை நம்முடைய மாம்ச சரீரமும் பலனாக இருக்கும். நோயை உள்ளே வர அனுமதிக்கவும் மாட்டார். காரணம், வருவதற்கு வாய்ப்பில்லை. காரணம், பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கின்றது. பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது இந்த அசுத்த ஆவிகளுக்கு இடமே இல்லை, இடம் கொடுப்பது இல்லை. நோயானது நம்மை சுற்றி திரியும், நமக்குள் வாசம் செய்ய அதற்கு அனுமதி இல்லை. காரணம், நமக்குள் தங்கி இருக்கும் ஆவியானவர் தான் காரணம்.
நமக்குள் தங்கியிருக்கும் ஆவியானவர் தான் அதற்கு காரணம். நமக்குள் தங்கியிருக்கும் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுகிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தன் கரத்தில் வைத்துக்கொண்டு நம்மை பாதுகாக்கிறார். எப்பொழுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது, அப்பொழுதுதான் அவரிடத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இன்று நாம் தெரிந்து கொண்ட வேத பாடம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி? அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வசனம் படிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கின்றேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? பவுல் சொல்றாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் நபருக்காகவும் கொண்டவர்களுக்காகவும் பெற்றுக்கொள்கிறவர்களுக்காகவும் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் அதற்காக போராட வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் போராட வேண்டும். பெற்றுக்கொண்டவர்கள் அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வது எப்படி, அதை தான் நாம் பார்க்க போகிறோம். பெற்றுக்கொண்ட பின் நமக்கு இதை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் விலையேற பெற்ற ஒரு பொருள் உண்டு என்றால் அது பரிசுத்த ஆவி மட்டும்தான். இந்த உலகத்தில் விலையேற பெற்ற பொருள், அதற்கு ஈடு இணையாக ஒன்றுமே கிடையாது. ஏனெனில் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஒருவன் பிதாவுக்கு முன்பாக ஒரு தூஷணமான வார்த்தை சொன்னால் மன்னிக்கப்படும். நீ குமாரனுக்கு விரோதமாக ஒரு தூஷணம் சொன்னால் மன்னிக்கப்படும். ஆனால் கேள்வி அங்கே, ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஒருவன் பேசுவானே, ஆனால் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே இல்லையும். எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான காரியம்! பரிசுத்த ஆவி என்பது எவ்வளவு மகத்துவமானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானது எங்கேயுமே இலவசமாக கிடைப்பது இல்லை. எந்த நபர்களும் நமக்கு வாங்கி தரவும் முடியாது, தரவும் மாட்டார்கள். இது தேவ சித்தத்தின்படி தான் நிறைவேறும். தேவ சித்தத்தின்படி தான் நிறைவேறும். அவருடைய சித்தம் இல்லையேல் நமக்கு பரிசுத்த ஆவி கிடைப்பது மிக கடினமான காரியமாகும். அவருடைய சித்தம் எப்படி என்றால், நாம் அனுதினமும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய சித்தம் நிறைவேறும். நாம் அனுதினமும் பரிசுத்தமாக இருந்து தேவனுடைய காரியங்களில் பரிபூர்ணமாக ஈடுபடும் பொழுது, அவருடைய வேலையை செய்யும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார். பரிசுத்த ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியின் வரம். ஏனெனில் நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை படித்து காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் படித்து காட்டுகிறேன். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது
அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவியை பெறுவேன் என்று எழுதவில்லை. பரிசுத்தாவியை பெறுவீர்கள் என்று எழுதவில்லை. பரிசுத்த ஆவியின் வரத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். வரம் என்பது தேவனால் கொடுக்கப்படும் ஒரு அன்பளிப்பு. பரிசுத்தாவி என்பது ஒரு நபராகும். இயேசு கிறிஸ்துவை போல, பிதாவை போல இவர் ஒரு நபராக இருக்கிறார். வேதத்தில் இவர் ஒருவருக்கு அன்பளிப்பாக அளிக்கப்பட்டால் பிறருக்கு எப்படி கொடுக்க முடியும்? அவர் பரிசுத்தாவியானவரை அவர் தனக்குள் வைத்துக்கொண்டு நான் விடமாட்டேன் என்று சொன்னால் பிறருக்கு எப்படி கொடுக்கப்படும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தாவியானவர் நிரந்தரமாக தங்கியிருந்தார். இறுதி வரைக்கும் அவரிடம் தங்கியிருந்தது, வேறு எங்கும் செல்லவில்லை. ஆகையால் தன்னுடைய சீசர்களுக்கு என்ன சொன்னார்? நான் போகிறது உங்களுக்கு நலம், நான் போவேன் ஆகில் உங்களுக்காக பரிசுத்தாவியை அனுப்புவேன், தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன். நான் போகவில்லையானால் அனுப்ப முடியாது. நீங்கள் தனிமையாக விடப்படுவீர்கள். நீங்கள் தனிமையாக விடப்படும் பொழுது உங்களுக்குள் பலன் இருக்காது, உங்களுக்குள் சக்தி இருக்காது, உங்களுக்குள் சாமர்த்தியம் இருக்காது, உங்களுக்குள் தைரியம் இருக்காது. ஆகையால் இப்பொழுது என்னை போக விடுங்கள், நான் போவேன் ஆகில் தேற்றரவாள் பரிசுத்தாவியானவர் உங்கள் அனைவருக்குள்ளும் வருவார் என்ற வரத்தை கொடுக்கிறார். அதை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் கூறுகின்றது. பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். வரம் என்று கூறியிருக்கின்றது, புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். பாருங்க, ஒரு மனுஷன் என்று சொல்வதை விட விசுவாசி தான் இந்த வார்த்தைக்கு பொருத்தமானவர், எல்லாருக்கும் அல்ல. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளை வைத்துக்கொள்ளும், கிறிஸ்தவர்களுக்காக உள்ள காரியம். கிறிஸ்துவை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே இந்த வரம் கிரியை செய்கின்றது, பிற நபர்களுக்கு அல்ல. அந்த நபரை பார்த்து பவுல் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இப்போ பவுல் என் முன்னால் இருக்கிறார், நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும்ப்பா ஐயா, எனக்கு பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு நான் பவுல் அடியார்கிட்ட கேட்டேன்னா அவர் இந்த வார்த்தையை தான் சொல்லுவார். நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாய். என்னை பார்த்து பவுல் சொல்லுவார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியவில்லையா? நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறா, தேவனுடைய தேவனுடைய ஆலயம் இருக்கோ அங்கே தேவனுடைய ஆவி அமர்ந்து இருக்கின்றது. இதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியல கேட்குறாரு. ஏன் உனக்கு புரிந்து கொள்ள முடியல? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். பெற்ற பிறகு கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளை பார்த்து பேசுகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, தேவனுடைய ஆவிதான் உங்கள்கிட்ட வாசமாக இருக்கிறதே, ஏன் இதை உணராமல் இருக்கிறீங்கன்னு பவுல் கேட்குறாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கிறேன்னு கேளுங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல சொல்லிட்டார்.
தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்குன்னு கொரிந்தியரில் சொன்ன அதே பவுல் ரோமரில் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். யாரிடத்தில் பரிசுத்தாவி இருக்கின்றதோ அவன் ஆவிக்குரிய மனிதன், அவன் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பான், ஆவிக்குரிய காரியத்தை செயல்படுத்துவான், ஆவிக்குரிய வழியில் நடப்பான். அவன் ஒருபோதும் தீமையான காரியங்களுக்கு அவன் கால்கள் செல்வதில்லை. அவனுடைய கரம் தீமையான காரியங்களுக்கு அனுமதி இல்லை. அவனுடைய வாய் தீமையான காரியங்களை அவனுடைய வாய் தீமையான காரியங்களை பேசுவதில்லை. அவனுடைய காதுகள் தீமையான காரியங்களை கேட்பது இல்லை. அவனுடைய கண்கள் தீமையான காரியங்களை பார்ப்பதில்லை. அவனுடைய ஆவி, ஆத்ம, சரீரம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும். எப்படி? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின என் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று அந்த நபர் காத்து கொண்டு இருப்பார். அவன்தான் ஆவிக்குரியவன். ஆவிக்குரிய செயல்பாடில் இருப்பான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவன் கர்த்தருடைய வேதத்தை தான் தேடி வாசிப்பான், அதை தான் தியானித்து கொண்டு இருப்பான். அவனுக்கு வேறு ஒன்று தெரியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்க, அந்த காரியத்தை செய்வோம். அதுதான் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவனுடைய நம்பிக்கை அதுதான். அவனுக்காக சங்கீதம் 91 தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய நபர்களுக்காக சங்கீதம் 91 அதிகாரத்தை வைத்திருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் வேற எந்த நிழலிலும் போக மாட்டான். அவனை சுற்றி தேவதூதர்கள் இருப்பார்கள். அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாது. வாதை அவனுடைய கூடாரத்தை நெருங்காது. சங்கீதம் 91 அவனுக்காக, ஆவிக்குரிய நபர்களுக்காக வைக்கப்பட்ட வார்த்தையாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். அவன்தான் ஆவிக்குரியவன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதே. அதுதான் ஆவிக்குரியவன். அவனை பாதுகாக்கிறார். எப்படியெல்லாம் பாருங்க. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆவிக்குரியவனுடைய ஆசீர்வாதம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆவிக்குரியவன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று பவுல் சொன்னார்ல. அவனுடைய ஆசீர்வாதம் தான் இது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய ஆசீர்வாதம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவன் ஆவிக்குரியவனை பார்த்து எழுதி வச்சுட்டு இருக்காரு. அதனால் இந்த வசனம் ஆவிக்குரியனுடைய சரீரத்தில் தான் கிரியை செய்யும். இதை உடனே எல்லாரும் படித்த உடனே கிரியை செய்யாது.
அது யாருக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரோ அவங்க சரீரத்தில் தான் இது வேலை செய்யும். அவன் பயப்படவே மாட்டான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால். இந்த ஆவிக்குரியவன் எப்படிப்பட்டவனா? அவர்கிட்ட தான் வாஞ்சியாக இருப்பான். எப்படி? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவன் தான் அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆவிக்குரியவனுடைய ஆசீர்வாதம் இவனிடத்துல தான் பரிசுத்த ஆவி வரும். எல்லாரிடத்துலையும் இருக்கு, எல்லாருக்கும் அல்ல. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆவிக்குரியவனை பார்த்து சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆவிக்குரியனுடைய ஆசீர்வாதம், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்போ அவனுக்கு ஆபத்தே இல்லை. எவ்வளோ பெரிய விபத்து வந்தாலும் ஆண்டவர் காப்பாற்றுவார். எனக்கு எத்தனையோ முறை விபத்துகள் நடந்திருக்கின்றது. என் சாட்சி சொல்லுவதற்கு நேரம் பத்தாது. அதில் ஒரு குறுகிய சாட்சி. கடந்த வாரம் நான் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கும் பொழுது ஒரு பைக் என்னை இடிக்க வந்தது. என்னை தொட்டு விட்டது. நொடி பொழுதில் நான் காப்பாற்றப்பட்டேன். அந்த சம்பவம் இப்பொழுது நினைத்தாலும் என்னுடைய கை கால்கள் நடுக்கம் வந்தது. பஸ்ஸை விட்டு இறங்கும் பொழுது பஸ்ஸும் மூவ் ஆகிவிட்டது. நான் தடுமாறிவிட்டேன். அப்படிப்பட்ட ஆபத்தான நேரத்தில் கர்த்தர் என்னை விடுவித்தார். இந்த வசனத்தின் பிரகாரம் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை என்னை தப்புவித்து கனப்படுத்தின காரணத்தால் இன்று பலிபீடத்தில் நிற்கிறேன். இல்லையானால் மரித்திருப்போனோ இல்லை ஆஸ்பத்திரியில் இருப்போனோ எனக்கு தெரியாது. மரித்திருந்தால் இன்று ஒரு வாரம் நான் மரித்து ஒரு வாரமாக இருக்கும். ஒருவேளை பிழைத்திருந்தால் இந்நேரம் நான் ஆஸ்பத்திரியில் இருந்திருப்பேன். 2 காரியமும் தேவன் எனக்கு நிகழ்த்தாமல் என்னை பாதுகாத்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதியுங்க மகிமை என்றும் எப்பொழுதும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். அவர் இல்லையேல் நான் இல்லை. என்னுடைய சுவாசமே அவர்தான், என்னுடைய ஜீவனும் அவர்தான், என்னுடைய நன்மையும் அவர்தான், என்னை பாதுகாக்கிறவரும் அவர்தான். அவர் இல்லையேல் நான் இல்லை. அவர் என்னுடைய ஜீவாதிபதி ஆவார். அவர் என்னுடைய ஜீவாதிபதி. அவருக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னது. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரியவனுக்குங்க. சும்மா சங்கீதம் 98 எடுத்து சும்மா படிச்சுட்டு இருக்கிறதில்ல. ஆசீர்வாதம் யாருக்கு எதுக்காக கொடுத்துருக்காருன்னு உள்ளது இருக்குது. அது ஆவிக்குரியவனுக்கு, பரலோகவாசிக்கு. எவன் பரலோகத்துக்கு போவானோ அவன் தான் இந்த வசனத்தை படிக்கணும். அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தேவனுடைய சமூகத்தில் தரிசிக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமாகும். 16 வசனமும் 16 ஆசீர்வாதங்களோடு வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் கல்யாணம் வந்துன்னா சொல்லுவாங்க, வாழ்த்து எப்படி 16 பெற்று பெருவாழ்வாக வாழ்ன்னு சொல்லுவாருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக வாழ்த்துவாங்க. அதே போல் ஆண்டவர் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் 16 ஆசீர்வாதத்தை கொடுத்து வாழ்த்தி இருக்கிறார். 16 ஆசீர்வாதம். பெருவாழ்வாக இருப்பதற்காக, நீடித்த நாட்களால் இருப்பதற்கு நம்மையும் 16 ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நாம் தான் உணர மாட்டோம். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி உடையவர்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் பாவங்கள் அனைத்தும் உமது பார்வையில் இருக்கின்றது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய பார்வையில் தான் இருக்கு. பரிசுத்தமாக பிறந்த நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம்.
பிறக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக தான் இருந்தோம். பிறந்த பொழுது பரிசுத்தமாக பிறந்தோம், இறக்கும் பொழுது பாவியாக மரிக்கின்றோம். என்றைக்காவது ஒரு நாள் சிந்தித்தது உண்டா? பிறக்கிற மனிதன், ஒவ்வொரு மனிதனும் அவன் திருடனாக பிறக்கவில்லை, கொலைக்காரனாக பிறக்கவில்லை, கொள்ளைக்காரனாக பிறக்கவில்லை, விபச்சாரியாக பிறக்கவில்லை, சூதாட்டக்காரனாக பிறக்கவில்லை. அவனுடைய பிறப்பு, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிறப்பும் பரிசுத்தம், பரிசுத்தமாக தான் பிறந்தது, அது உண்மை. ஆனால் அவன் இறக்கும் பொழுது பாவியாகவே மரிக்கின்றான். எவ்வளவு பரிதாபமான காரியம்! ஒருவன் பாவியாக மரிப்பதைப் போல ஒரு பரிதாபம் உலகத்தில் எதுவும் கிடையாது. பரிசுத்தமாக பிறந்த நாம் இறுதியில் பாவியாக மரிக்கின்றோம். அந்த பாவிக்கு உரிய தண்டனையை குறித்தும் நாம் சிந்திப்பது இல்லை. மரிப்பதை பற்றி சிந்திக்காவிட்டால் தண்டனையாவது சிந்திப்போமா என்றால் அதுவும் இல்லை. பாவியின் புகலிடம் நரகம். பாவியின் புகலிடம் நரகம். பரிசுத்தவானின் புகலிடம் பரலோகம். பரிசுத்தவானின் புகலிடம் இயேசு இரட்சகர். பரிசுத்தவானின் புகலிடம் பரலோகம். பாவியின் புகலிடம் நரகம். நாம் பிறக்கும் பொழுது பரிசுத்தமாக தேவ பிள்ளையாக தான் பிறக்கின்றோம், மரிக்கும் பொழுது பாவியாக மரிக்கிறோம். அந்த பரிசுத்தவானுக்கும் பாவிக்கும் இடைவெளியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி போடுகின்றது. இந்த வாழ்க்கை தான் திருப்பி போடுகின்றது. ஒன்றில் நாம் பரிசுத்தவானாக மாறுவோம், இல்லையேல் பாவியாக மாறுவோம். அந்த வாழ்க்கை, அந்த சுதந்திரம் நமது கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு காரியமும் நமது கரத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது நம்முடைய சுய உரிமையாகும். தேவன் அதில் பங்கு போட வரவில்லை. உன் விருப்பம், உன் விருப்பம் ஏதோ அதை செய், அவ்வளவுதான். நீ பாவத்தை செய்து பாவியா மரித்து நரகத்துக்கு போகு உன்னுடைய விருப்பமே, ஆனால் செய்துட்டு போ. நீ பரிசுத்தவானாக இருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு வர வேண்டுமானால் நீ பரிசுத்தமாக இரு. இரண்டே வழி, இரண்டே வழி. நன்மை இல்லை தீமை. எதை செய்வாயோ அதனுடைய கனியை புசிப்பாய். இப்பொழுது நாம் பூமியில் இருக்கின்றோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். பவுல் சொல்றார். பவுல் சொல்ற காரியங்களை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இப்போ சங்கீதம் 51:10 சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். இது வாலிப பிராயத்தில் வருகின்றது. என்று மனிதனுக்கு புத்தி தொடங்குகிறதோ, நன்மை எது தீமை என்று பகுத்தறிகிறானோ, அன்றிலிருந்துதான் பாவம் அவன் சரீரத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. ஆகியால் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சங்கீதம் 51:5 சொன்ன வார்த்தையை நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பாவியின் வயிற்றில் பிறந்தான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். தாயின் தகப்பன் தான், நமக்கு ஒன்றும் இல்லை. பிறக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம்.
ஆனால் நம்முடைய தாயின் தகப்பனாருடைய அந்த பாவங்கள் நமக்குள் குடியிருக்கின்ற காரணத்தால் பாவம் நம்மை வஞ்சித்து விட்டது. பாவம் நம்மை வஞ்சித்து விட்ட காரணத்தினால் சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்கிறார்? தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். அதான் அவன் கேட்குறான். இது நான் பாவி ஆயிட்டேன், இனிமேல் நான் பரிசுத்தவான் ஆகி நான் பரிசுத்தாவியை பெற்று பரலோகத்துக்கு வருவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு நீர் செய்யக்கூடிய ஒரே ஒரு அன்பளிப்பு இதுதான், என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோளும் இதுதான், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். என்னில் சுத்த இருதயத்தை சிருஷ்டித்து விட்டீரானால், என்னில் சுத்த இருதயத்தை சிருஷ்டித்து விட்டால் நிலைவரமான ஆவியும் என் உள்ளத்தில் புதுப்பியும். சுத்த இருதயம் இருந்தால் தான் நிலைவரமான ஆவி நம்முடைய சரீரத்தில் தங்கும். அப்படியான சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அனுதினமும் போராட வேண்டும். ஆகையால் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, படிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்பு அவர் கடிந்து கொள்ளுகிறார். சும்மா கிடைக்காது, அவர் கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். நம்முடைய பாவங்களை குறித்து அவர் கடிந்து கொள்கிறார். நம்முடைய பாவங்கள் ஒவ்வொன்றை குறித்தும் அவர் கடிந்து கொள்கிறார், வேறு எதை குறித்தும் அல்ல. பாவத்தை குறித்து கடிந்து கொள்ளும் பொழுது நாம் இருதயத்தில் துக்கப்பட்டவர்களாகி, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போஸ்தலர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி. கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது முதலாவது நம் இருதயமானது எங்கே செல்ல வேண்டும்? மனம் திரும்புதலுக்குள் செல்ல வேண்டும். கடந்த இத்தனை ஆண்டுகளாக நான் பாவங்களை செய்து நான் பாவங்களை குவித்து வைத்திருக்கிறேன், அது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த பாவங்கள் அனைத்தும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசாரிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விசாரிப்பார். அவர் நீதியோடும் நிதானத்தோடும் சத்தியத்தோடு விசாரிப்பார். அப்பொழுது நான் அவரிடத்தில் பதில் சொல்வதற்கு என்னிடத்தில் பதில் இல்லை என்ற பயம் நமக்குள் தோன்ற வேண்டும். நியாய தீர்ப்பின் நாளில் என் பாவத்தை குறித்ததான கணக்கில் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்ற பயம் அனுதினமும் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த பயம் வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி, பேதுரு சொல்றார், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று புரிந்து கொள்ளுங்கள். பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படியான ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஞானஸ்தானம் என்பது என்ன? அது பாவ மன்னிப்பை குறித்தது ஆகும். பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டேன் என்பதற்கு அடையாளம் ஞானஸ்தானம் ஆகும். ஞானஸ்தானம் எடுத்தவன் பாவ மன்னிப்பை பெற்றான். பாவ மன்னிப்பை பெற்றவன் மனம் திரும்பினவன் நீதிமொழிகள் இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டவனாவான். கடிந்து கொள்ளுதல். மனம் திரும்ப வேண்டுமானால் முதல்ல அவன் கடிந்து கொள்ளப்பட வேண்டும். பாவத்தை குறித்து கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது
அவன் மனம் திரும்புகிறான். அவன் மனம் திரும்பும் பொழுது அவனுக்குள் குற்ற உணர்வு வருகின்றது. என் பாவத்தை குறித்து நான் மன்னிப்பு கோர வேண்டும், என் தகப்பனாரிடம் நான் மன்னிப்பு கோர வேண்டும், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் என்னுடைய பாவத்தின் மன்னிப்புக்காக மன்னிப்பு கோர வேண்டும். பாவ மன்னிப்புக்கு என்று அழகாக அந்த வசனம் எழுதியிருக்கு. ஞானஸ்தானம் என்பது எதற்காக? பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது அது வரைக்கும் பரிசுத்தாவி கிடைப்பது இல்லை. பரிசுத்தாவின் வரம் கிடைப்பதே இல்லை. வேறு எந்த இடத்திலும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண வசனம் உங்களுக்கு கிடைப்பதில்லை. அப்போஸ்தலர் 2:38 தெளிவாக எழுதியிருக்கின்றது. அந்த வசனத்தை பரிபூர்ணமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த வசனத்தை பேதுரு பயந்து, யூதர்களுக்கு பயந்து எழுதிவிட்டான், புறஜாதிகளுக்கு பயந்து எழுதிவிட்டான். அப்படியெல்லாம் நாம் நம்முடைய சொந்த புத்தியை சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது. அதை நீ தேடி தப்பை கண்டுபிடிக்க செல்வாயானால் நீ நரகத்திற்கு தான் போகப் போகிறாய். ஏனெனில் அந்த இடம் பரிசுத்தாவியானவர் இருக்கின்றார். இம்மையிலும் உனக்கு மன்னிப்பில்லை, மறுமையிலும் இல்லை. பேதுரு சொன்னார், பவுல் சொன்னார் என்று சொல்லக்கூடாது. வார்த்தை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். வார்த்தை சொல்லுகின்றது, நீ பாவ மன்னிப்பை பெற வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆணித்தரமாக பேசப்பட்டு இருக்கின்ற வார்த்தை. அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இதுதான் உண்மை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறாமலே பரிசுத்தாவி பெறவே இல்லையா என்று கேட்டால், பெற்றார்கள். அதற்கும் வேதத்தில் உதாரணங்கள் உண்டு, சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை இருக்கின்றது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் படிக்கின்றேன், கேளுங்கள். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போ முதலாவது வசனத்தை படிக்கிறேன். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். இவர்கள் முன்னால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், பரிசுத்தாவி கிடைக்கவில்லை. ஆனால் மறுபடியும் இவர்கள் ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எடுத்த பின்பு பரிசுத்தாவியை பெற்றார்கள். எப்படி? ஞானஸ்தானம் எடுத்த பின்பு பவுல் அவர்கள் மீது கரத்தை வைத்த பொழுது பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அப்படியானால் ஒரு நபர் கையை வைக்கும் பொழுது பரிசுத்தாவி கிடைக்குமே, ஆனால் அந்த நபருக்குள் பரிசுத்தாவின் வரம் இருந்தது. அப்படி அதை வைத்து நாம் பார்க்க வேண்டும். நம்மீது கரம் வைக்கக்கூடிய ஊழியக்காரர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாரா? அவரிடத்தில் இருந்தால்தான் நமக்கு கிடைக்கும், இல்லையானால் கிடைக்காது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமே ஆனால், கொர்நேலியு என்ற நபர்
ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டார். அவனுடைய தான தர்மங்கள் எல்லாம் பரலோகத்தில் பேசப்பட்டது. அவன் ஒரு புறஜாதி. ஆகிலும் பேதுரு அவனிடத்தில் சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொர்நேலியுக்கு பேதுரு ஞானஸ்தானம் கொடுத்த பொழுது அவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாகவே கொர்நேலியு பரிசுத்த ஆவியை பெற்ற நபர். ஆகிலும் அந்த பரிசுத்த ஆவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் இவர்கள் பரிசுத்த ஆவியை குறித்து கேள்விப்படவே இல்லை. ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானத்தை அறியவில்லை. அறிந்தது யோவான் ஞானஸ்தானம். அதை தான் அவர்கள் அறிக்கை செய்தார்கள். அந்த ஞானஸ்தானம் 3 வருடம்தான் செல்லுபடியானது. இன்று எப்படி லைசன்ஸ் 3 வருடம் என்று இருக்கின்றதோ அதே போல் யோவானுடைய ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் வரைக்கும் தான் இருந்தது. 3 வருடம். அதற்கு பின்பு அவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்பதுதான் வேதம் சொல்லுகின்றது. வேதத்தில் ஞானஸ்தானம் எடுத்த அனைத்து நபர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் பெற்றார்கள். ஏனெனில் அதற்கு பின்பு தான் பரிசுத்த ஆவி கிடைக்கின்றது. அதை தான் உங்களுக்கு இரண்டையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டிவிட்டேன். பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு கொர்நேலியு ஞானஸ்தானம் பெற்றார். இங்கே 12 பேர், எபேசு பட்டணத்திலே 12 பேர் ஞானஸ்தானம் பெற்ற பின் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். யார் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே பரிசுத்த ஆவியை தேவன் கொடுப்பார். யார் பரிசுத்த வேதாகமத்திற்கு கீழ்ப்படிவார்களோ அவர்களுக்கு மாத்திரமே தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பார், எல்லாருக்கும் அல்ல. அவர் என்ன சொன்னார்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு மனம் திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிவிப்பேன். அதுக்கடுத்த ஒரு வார்த்தையினால் பேசுவார். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கிறேன் கேளுங்க. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்ச சரீரத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். பார்த்தீர்களா எப்படி என்று? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து முன்னேற வேண்டியது இருக்கின்றது. எவ்வளவு கஷ்டம்! சாதாரணமாக கிடைப்பதில்லை, லகுவாக கிடைப்பதில்லை. கடின உழைப்பு வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு கடின உழைப்பு, பாடுபட வேண்டும். அப்பொழுது தான் கிடைக்கும், சும்மா கிடைக்காது. அந்நிய பாஷையை பேசிவிட்டேன், பரிசுத்த ஆவி வந்து விட்டது, இதெல்லாம் ஏமாற்று வித்தைகள். ஏமாறி விடாதீர்கள். புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம், பாவத்துடன் நாம் அவருடைய சமூகத்தில் போக முடியாது. பாவத்தோடு அவருடைய சமூகத்தில் போகவே முடியாது. அதை மாத்திரம் நீங்கள் உணர்ந்தேன்னா போதும். பாவம் பரலோகத்தில் பிரவேசிப்பதே இல்லை. பாவத்தை யார் கொண்டு செல்வா? மனிதன் தான் கொண்டு செல்ல முடியும். பாவம் பரலோகத்தில் பிரவேசிப்பது இல்லை. பாவி பரலோகத்திற்கு போகவே முடியாது. பாவி பரிசுத்தவான் ஆகிதான் பரலோகத்துக்கு போக முடியும். அவன் எப்படி பரிசுத்தமாக பிறந்து பாவியாக மாறினானோ, ஒரு மனிதன் பரிசுத்தமாக பிறந்து பாவியாக மாறினானோ அதே பாவி மறுபடியும் பரிசுத்தவன் ஆகிதான் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தவன் ஆகிதான் பரலோகம் போக முடியும். தன்னுடைய வாழ்க்கையே பாவத்தில் வாழ்ந்து நான் பரலோகத்துக்கு செல்வேன் என்பீர்களே, ஆனால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள் என்றாதான் அர்த்தம். ஆகையால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார்,
அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு ஒருவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவன் ஆக வேண்டுமானால் அவர்கள் இந்த பரிசுத்த வேதாமத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளைகளின்படி நடக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும், அவருடைய நியாயங்களை கைக்கொள்ள வேண்டும், அவைகளின் நியாயங்களை கைக்கொள்ள வேண்டும். அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து, நாம் அப்படி அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு போராடும் பொழுது, நம்முடைய போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்கு ஏக இருதயத்தை தருவேன். என்று நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராட்டத்தில் இறங்குகிறீர்களோ அன்று உங்களுக்கு ஏக இருதயத்தை தருவார். அந்த இருதயம் நமக்குள் வரும் பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை பரிபூர்ணமாக விசுவாசிப்பீர்கள். ஒருபோதும் பைபிள் வார்த்தைக்கு விரோதமாகவோ பேசவும் மாட்டீர்கள், குற்றமும் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். அந்த வேதாகமத்தில் இப்படி எழுதியிருக்கின்றது, இந்த வேதாகமத்தில் இப்படி இருக்கின்றது, எபிரேயரில் அப்படி இருக்கின்றது, கிரேக்கத்தில் இப்படி இருக்கின்றது, அப்படியெல்லாம் கூறி மக்களை ஏமாற்றாதீர்கள். இப்படிப்பட்ட ஞானம் தேவையில்லை. வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை வார்த்தையின்படி கூறுங்கள், விளக்கமாக சொல்லுங்கள். தமிழ் மொழி பரிபூர்ண மொழி, அந்த மொழியில் பேசினால் போதும், இதிலே விளக்கம் இருக்கின்றது. அங்குமிங்கும் சொல்ல வேண்டாம். எழுத்து பிழைகள் இருந்தால் அதை சுட்டி காட்டலாம். வார்த்தையே மாற்றுகிறீர்கள், தேவன் உங்களை நரகத்தில் போட்டு விடுவார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவனுக்கு அவர் ஏக இருதயத்தை தந்து அவன் உள்ளத்தில் புதிதான ஆவியை ஊற்றுகிறார். புதிதான ஒரு ஆவியை ஊற்றுகிறார். புதிதான ஆவி அவனுக்கு கொடுத்தே அன்பளிப்பு கொடுக்கிறார். இப்போ அவன் தகுதி ஆயிட்டான்பா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு. இனி அவன் தைரியமாக பவுல மாறி போராடுவான். பரிசுத்தாவியை பெற்ற நபர்கள் யாருன்னா, நீங்கள் அதை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளன்னா 12 அப்போஸ்தலர்கள் தான். அந்த 12 அப்போஸ்தலருடைய வாழ்க்கை வரலாறு நமது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பவுலடியாருடைய வாழ்க்கை நன்றாக எழுதப்பட்டிருக்கின்றது. இதை போல ஒரு ஊழியக்காரன் இருக்கிறானா, அவனிடத்தில் பரிசுத்தாவி இருக்கிறது. நீங்கள் பின்பற்றும் உங்களுடைய ஊழியக்காரர் பவுலடியாரை போல இருக்கிறாரா? உடனே என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டாங்க, பவுலை பற்றி பேசுங்க. இயேசு கிறிஸ்துவ போல, இயேசுக்கு ஒப்பனையா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அவருக்கு ஒப்புரவாக இருக்க முடியுமா? அப்போஸ்தலருக்கு சமமாக நாம் போகலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக போக முடியுமா? போக முடியாது. ஒரு அப்போஸ்தலன் பவுல் எப்படி இருந்தான், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார், பவுல் எப்படி இருந்தான், அதை போல உங்கள் ஊழியக்காரன் இருக்கணும், நாம் இருக்கணும். அப்போ பரிசுத்தாவி நமக்குள் இருக்கும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட எந்த ஊழியக்காரனுடைய இருதயத்திலும் ஜாதி வெறி இருக்காது, ஜாதி பெருமை இருக்காது. ஜாதி வெறியோ ஜாதி பெருமையோ அந்த ஊழியக்காரனுடைய இருதயத்தில் இருக்காது. அன்பை தவிர்த்து வேறு ஒன்றும் அறியான். அன்பை தவிர்த்து அவன் ஒன்றும் அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற பரிசுத்தாவியை பெற்ற நபரும் அன்பாகவே இருப்பான். அவனுக்கு தான் புதிதான ஒரு ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய நபரை உடனே பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் பவுலடியார் செய்த கிரியைகளை அவன் செய்கிறானா பாருங்கள். மரித்த சரீரத்தை எழுப்புறானா, பவுலிடத்தில் இருந்த ஆவிதான். நொண்டியை நடக்க வச்சானா, பவுலிடத்தில் இருந்த அதே ஆவிதான் அவற்றை இருக்கு. அதே நபர் குருடனுடைய கண்களை திறந்தாரா, பவுலிடத்தில் இருந்த அதே பரிசுத்தாவி தான் அந்த ஊழியக்காரன்ட்ட இருக்கு. அப்படி எந்த அற்புதமும் அந்த ஊழியக்காரன்ட்ட இல்லைன்னா அவன்கிட்ட பரிசுத்தாவி இல்லை. அவன் உங்களை ஏமாற்றான். இந்த ஏமாற்றுக்காரர்கள் எடுத்த ஆயுதம் தான் அந்நிய பாஷை.
பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் என்ற ஆயுதம் அந்நிய பாஷை தான் இவர்களுக்கு. அதை வைத்துக்கொண்டு கோடான கோடி ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். உலகை ஏமாற்றலாம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏமாற்ற முடியாது. பரிசுத்தாவியை நீ பெற்றியே ஆனால் பவுலுடைய அடிச்சுவடி. பவுல் என்ன சொன்னார்? நான் கிறிஸ்துவை பின்பற்றியது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். பரிசுத்தாவியை பின்பற்றலாம். பவுல் எப்படி நடந்தாரோ அப்படி நடங்க. அதுதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவனுடைய நடவடிக்கையாகும். இன்னும் ஒரு வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கின்றது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. யோவான் எழுதுகிறார். யோவான் என்ன சொல்கிறார் பாருங்க, என்ன அருமையான வார்த்தை. அவராலே பெற்ற அபிஷேகம் நமக்குள் நிலைத்திருக்கிறதாம். ஒரு மனுஷன்ட்ட தேவனுடைய அபிஷேகம் நிலைத்திருந்தால் அவனுக்கு யாரும் போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் அவனுக்கு போதிக்கும். அது சத்தியமாக இருக்கிறதா காரணத்தினால் அது பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆகையால் பவுல் என்ன சொல்றாரு? அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று யோவான் சொன்னார். பவுல் என்ன சொன்னாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயமாக இருக்கிறவர்களின் இருதயத்தில் இந்த அபிஷேகம் தங்கி இருக்கும். அவர்கள் தீமையை விட்டு விலகி விடுவார்கள். தீமையை விட்டு விலகி விடுவார்கள். விலையேறப்பெற்ற இந்த பரிசுத்தாவி என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நற்பரிசாகும். அந்த பரிசுக்கு ஈடு இணையாக ஒன்றுமே இல்லை. அது விலையேறப்பெற்றது. பரிசுத்தாவி ஒருவனுக்குள் வந்துவிட்டால் இன்று மருத்துவர்களால் குணமாக்க முடியாத கொரோனா என்ற வியாதி குணமாகும். கேன்சர் வியாதி குணமாகும். சரீரத்தில் உள்ள எந்த வியாதியாக இருந்தாலும் அவனால் குணமாக்கப்படும். அப்படி என்றால் உலகத்திலே மிக உயர்ந்த ஒரு மருத்துவர் என்றால் அது பரிசுத்தாவியை பெற்ற மனிதன் மாத்திரமே. மிகப்பெரிய மருத்துவர். ஒருவன் சரியாக மருத்துவம் படிக்க வேண்டுமானால் ஏறக்குறைய அவனுக்கு 10 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றது. அவன் சரியான ஒரு மருத்துவராக 35-40 வயது ஆகும் பொழுது அவன் சரியான ஒரு மருத்துவராக காட்சியில் வருகிறான். அத்தனை ஆண்டுகள் அவன் படிப்புக்கு செலவழிக்க வேண்டியது இருக்கின்றது. அப்படியும் அவனால் குணமாக்க முடியாத அநேக சரீரம் மரித்து விட்டது. அவனால் குணமாக்க முடியவில்லை. அவனால் குறிப்பிட்ட வியாதியை தான் குணமாக்க முடிந்தது. ஆனால் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற, தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்ற அந்த நபரோ 3ஆம் கிளாஸ் படித்தவராக இருக்கலாம், இல்லை 5ஆம் கிளாஸ் படித்தவராக இருக்கலாம், இல்லை பேதுருவை போல படிப்பறிவு இல்லாதவராக இருக்கலாம், இல்லையானால் பவுலை போல படித்த மேதாவியாக இருக்கலாம். சகலத்தையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக குப்பையிலே போட்டு விட்டேன் என்று சொன்னார். அவரும் படிப்பை குப்பையில் போட்டு விட்டார். மொத்தத்தில் படிப்பை இங்கே கணக்கில் எடுக்கவில்லை. மருத்துவம் படிப்பதற்கு ஏறக்குறைய அவனுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அவனுடைய படிப்பு. ஆனால்
அபிஷேகம் பெற்ற நபரோ தேவனுடைய சித்தத்தின்படி அவன் 3 நாளில் பெற்றானோ, ஒரே நாளில் பெற்றானோ, இல்லை 50 நாளில் பெற்றானோ தெரியாது. என்றைக்கு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்றைக்கே அவன் உலகத்திலே மிகப்பெரிய வைத்தியர். அவன்தான் மிகப்பெரிய மருத்துவர். இந்த டாக்டர் எல்லாம் மரணம் வரைக்கும் தான் போராடுவார்கள். மரணம் வரைக்கும் போராடி கொண்டு இருப்பார்கள். அதுவும் பல மருத்துவர்கள் ஒன்று கூடி இந்த சரீரத்தை காப்பாற்றி விட வேண்டும் என்று போராடி கொண்டு இருப்பார்கள். மருத்துவ பட்டதாரிகள். ஆனால் விலையேறப்பெற்ற பரிசுத்தாவியை பெற்ற ஒரு 3ஆம் கிளாஸ் படித்த நபரோ, இல்லை ஒரு 5ஆம் கிளாஸ் படித்த நபரோ, இல்லை என்னை போல 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படித்த நபரோ இறுதி வரைக்கும் மரணத்துக்கு பின்பும் போராடுவார்கள். மரித்த பின் அந்த சரீரத்தை உயிரடைய வைத்தவர்கள் தான் இந்த அபிஷேகம் பெற்றவர்கள். இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் மரித்த சரீரத்தை எழும்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எழுப்பினவர்கள். இதுதான் அபிஷேகம் பெற்றவர்கள். அபிஷேகம், எனக்குள் அபிஷேகம் இருக்கின்றது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் என்ன? அபிஷேகம் பெற்ற உடனே என்ன செய்கிறாங்க? படிக்கிறோம், கேளுங்க. 19:6 அல்லாமல் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்நிய பாஷைகளை பேசி என்ன சொன்னாங்களா? தீர்க்க தரிசனங்களை சொன்னாங்களா? இதுதான் அந்நிய பாஷை. சும்மா எதையும் பேசிக்கிட்டு ஊரை ஏமாற்றக்கூடாது. இங்கே என்ன சொல்கிறாரு? அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்களாம். தீர்க்க தரிசனம் அப்படியே நடக்கணும், பொய்யல்ல, உண்மை. அபிஷேகம் பெற்றவர்கள் அவர்களுக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை. அவர்கள் பொய்யல்ல, சத்தியத்தை பேசுகிறார்கள். அவர்கள் அந்நிய பாஷையானது தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார்கள். அது கர்த்தர் உரைக்கிறார் என்று இருக்கின்றது. மருத்துவர்களால் முடியாத காரியத்தை இந்த அபிஷேகம் பெற்ற நபர் மரித்த சரீரத்தை எழுப்பி நிற்க வைக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடவர்களை நடக்க வைக்கிறார்கள், ஊமைகளை பேச வைக்கிறார்கள், செவிடர்களின் காதுகளை திறக்கிறார்கள். இப்படிப்பட்ட மேலான அற்புதங்களை செய்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தினவர்கள் தான் இந்த அபிஷேகம் பெற்ற இந்த அப்போஸ்தலர்கள் ஆவார்கள். இவர்களின் அடிச்சுவடியில் நடக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் தான் அபிஷேகம் பெற்றவர்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் அவர்கள்தான், வேறு யாரும் கிடையாது. இன்றைய ஊழியக்காரர்கள் வாயில் என்ன? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கையில் இருக்கிறது உபத்திரம். வாயில் ஸ்தோத்திரம், கையில் உபத்திரவம். புறம்பான வார்த்தைகளை பேசுவார்கள். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுத்துவிடும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க நாம் அதை தான் பேசுகிறோம். எப்படி பரிசுத்தாவியானவர் வருவார்? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள அனுதினமும் நாம் போராட வேண்டும். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று போராட வேண்டும். தாவீது அப்படிதான் போராடினான். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று அனுதினமும் போராட வேண்டும். சுத்த இருதயத்தை நாம் பெற்றுக்கொண்ட பின்புதான் அந்த சுத்தமான பரிசுத்தாவி நமக்குள் வரும். பிறப்பால் நாம் பாவிகளாக இருக்க, வளர்ப்பால் பாவிகளால் வளர்க்கப்பட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது எப்படி? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது எப்படி? ஆகியால் இந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் நமக்கு சரியான வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வழியில் சென்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்களோ அவ்வழியில் நாம் சென்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்மை தகுதிப்படுத்த அனுதினமும் சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். ஒரு வசனம் படிக்கின்றேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கிறேன்.
பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். புரிந்து கொள்ள வேண்டும், வேதம் என்ன சொல்கிறது? பொல்லாப்பு செய்கிறவன் எவனும் தேவனுக்கு பிரியமானவன் இல்லை. பொல்லாப்பு செய்கிற எவனுமே தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. அதை தான் இந்த கலாத்தியரில் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். பின்பு நான் சொல்லுகிறது என்னவென்றால் பவுல் சொல்றாரு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிறவன் பொல்லாப்புக்கு விலகி நடப்பான், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாது இருப்பீர்கள். ஏன்னா பொல்லாப்பு செய்கிற எவனுமே தேவனுக்கு பிரியமானவன் இல்லை. அவன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஆவிக்கேற்றபடி நடக்கக்கூடியவன் மாம்ச இச்சை ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டான். மாம்ச இச்சையை ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டான். ஏன்னா நம்முடைய கிரியைகள் கர்த்தருடைய சமூகத்தில் பிரீதியாக இல்லை. நாம் அவரை ஏமாற்றுவர்களாக தான் இருக்கிறோம். நம்முடைய கிரியைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் யார், எப்படிப்பட்டவர் என்பது அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நாம் பொல்லாதவர்களாய் நடக்க அவர் விடவே மாட்டார். நாம் பொல்லாதவர்களாக மாறுவோம் என்பது அவருக்கு முன்பே தெரியும். அதன் காரணத்தால் அவர் பரிசுத்தாவியை நமக்கு தரமாட்டார். இதுதான் உண்மை. அதனால தான் பவுல் என்ன சொல்றாரு? பொல்லாப்பு செய்கிற எவனும் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டான். அதனால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடப்பீர்களே ஆனால் மாம்ச இச்சை ஒருபோதும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. எபேசியர் 4 அதிகாரம் 23ஆம் வசனம் இருக்கின்றது, நான் படிக்கிறேன், கேளுங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி 24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஒரு அழகான வசனம், அருமையான வசனம், நன்றாக உணர்த்தியிருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியாக வேண்டுமா? தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது, நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு புதிதான ஒரு காட்சி வரும். புதிதானவர்களாக வந்துடும். புதிதானவன்னா எப்படி தெரிவான்னா, மெய்யான நீதியில் நடப்பான். ஒரு கிறிஸ்துவுக்குள் வந்துட்டான்னா அவன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவன். ஆனா அவன் எப்படி நடப்பானா, அவன் மெய்யான நீதியில் இருப்பான். அவன்கிட்ட ஒருபோதும் பொய் தங்குவதில்லை, அநியாயம் தங்குவதில்லை. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் பரிசுத்தம் உள்ளவன் ஆக வேண்டும். பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஏன்னா பவுலுடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். இந்த வசனத்துக்கு சரியான சொந்தக்காரர். ஏன்னா இந்த வசனத்தை அவர் தான் பேசியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை தான். இந்த வார்த்தையின்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினார். இந்த வார்த்தையின்படி தான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினார். அவருடைய வாழ்க்கையை சற்று நம் வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்த்தால் புரியும். அவரிடத்தில் பரிசுத்தாவி இருந்ததா இல்லையா என்பது நமக்கு தெரியும். அவர் கையில் ருமால்களை கொடுத்த பொழுது, ஜெபித்து கொடுத்த பொழுது சுகம் பெற்றது. மரித்த சரீரத்தை எடுத்தார். ஒருமுறை விஷப்பாம்பு கடித்த பொழுது அவர் ஒரு பூச்சியை உதறிவிட்டார். எல்லாரும் பார்த்தார்கள், மரித்து விடுவார்கள். மரிக்கவில்லை.
பவுலுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும், ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருந்தது. தான் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை பாதுகாத்து கொண்டு வந்தார். ஆகையால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மெய்யான நீதியில் வாங்க, பரிசுத்தத்தில் இருங்க, பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பவுல் எப்படிப்பட்ட நபராக இருந்தான் பார்த்தீங்களா? அவனை அடித்து வீழ்த்திய போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை அடித்து வீழ்த்திய பொழுது அவன் கீழே விழுந்து கண்கள் பறிக்கப்பட்டவனாய் ஒரு குரல் அவனை பார்த்து வந்தது. ஒரு குரல் அவனை பார்த்து வந்தது. அவன் காதுகளை நோக்கி ஒரு குரல் வருகின்றது, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று. அந்த குரல் வந்த திசையை பார்த்து, கண்கள் இல்லை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொன்ன அந்த வார்த்தையின்படி அந்த சத்தத்தை நோக்கி தன் முகத்தை ஏறெடுத்த பொழுது, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அவன் நடுக்கமாகி நடுங்கி பயம் உண்டாகி குற்றுயிராய் கிடக்கிறான். அடித்து வீழ்த்தப்பட்டு பலன் எல்லாம் போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன பொழுது அவன் உள்ளம் குத்தியது. அவன் உள்ளம் குத்தியது. அவனுடைய உள்ளம் குத்தப்பட்டு விட்டது. ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன பொழுது அவருக்காக மரிக்க ஆயத்தமாகிவிட்டான். அன்றே தினமே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்ற முடிவை அந்த நேரத்தில் எடுத்தான். அப்பொழுதே முடிவு கட்டிட்டான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவனுடைய சகல பிரமாணங்களை எல்லாம் அவன் கற்று வந்த எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு தன்னை ஜீரோ கணக்கில் வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான். தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தான். இறுதியில் கிரீடத்தை பெற்றுக்கொண்டான். இவன்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பவுலிடம் இருக்கக்கூடிய அபிஷேகம் அந்த ஊழியக்காரர்களிடத்தில் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். நம் மீது கை வைக்கும் பொழுது அவர் கை வைத்து விட்டார், இவர் கை வைத்து விட்டார், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? அவரிடத்தில் இந்த பவுலடியாருடைய இந்த கணக்கெல்லாம் இங்கே இருக்கின்றது, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. அதை படித்து பார்த்து இந்த வார்த்தையின்படி உங்கள் போதகர் இருக்கிறாரா, பவுலடியாரை போல இருக்கிறாரா இல்லையா, அவரிடத்தில் பரிசுத்தாவி இல்லை. அப்பொழுதே முடிவு கட்டிவிட வேண்டும். அவரிடத்தில் பரிசுத்தாவி இல்லை. பரிசுத்தாவி இருந்தால் அவன் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இருப்பான். தேவ அன்பு அவனில் நிலைத்திருக்கும். அவன் வார்த்தைக்கு மாத்திரமே கீழ்ப்படிவான், பரிசுத்த வேதாகமத்திற்கு, வேறு எதுக்கும் அல்ல. இன்னும் ஒரு வசனம் படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:2 வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள நம்பர்கள் யார் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அவங்க எப்படிப்பட்ட நடவடிக்கையில் இருக்கணும்? சும்மா கிடைக்காதுங்க. பரிசுத்தாவி என்ன சும்மா கிடைக்குமா? இது என்ன கடை சருக்கா கிடைக்கிறதுக்கு? கடையில் எங்கேயும் கிடைக்குமா? இல்லை, அப்படி கிடையாது. அது கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல. அதை நாம் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். போராடி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து
பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பவுல் இங்கே சொல்கிறார், முதலாவது அவன் வெட்கமான அந்தரங்க காரியங்கள் எல்லாம் வெறுக்கணும். ஃபஸ்ட்டு அவன் வெறுக்கணும். அதுக்கு முன்னால் என்ன சொன்னார்? மெய்யான நீதியில் நடக்கணும், பரிசுத்தத்தில் நடக்கணும்னு சொன்னார் எபேசியரில். இப்போ கொரிந்தியரில் என்ன சொல்கிறாரு? வெட்கமான அந்தரங்க காரியங்கள் எல்லாம் அந்த மனுஷன் வெறுக்க வேண்டும். ரெண்டாவது, தந்திரமாய் நடக்கிறத விட்டுறணும். ஊழியக்காரங்க எப்படி தந்திரமாக பேசுவாங்க? தந்திரம்னா ஊழியக்காரங்கிட்ட தான் படிக்கணும். நான் ஊழியக்காரங்களை குற்றம் சாட்டின உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் ஊழியக்காரர் தான் குற்றம் சாட்டுறாரு, இவர் என்ன யோக்கியரா? நான் ஒன்றும் யோக்கியன்னு நான் சொல்லலையே. நான் என்னால் இயன்ற அளவில் நான் நல்லவனாக நடக்க முயற்சிக்கிறேன். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்காக நான் அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது பரிசுத்தாவியானவர் எனக்குள் பேசுகிறாரே, ஆனால் அது அவருடைய ஒரு கிருபை. அதுதான் என்னை படிக்க வைத்து இந்த அளவிற்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இன்னும் அளவில்லாமல் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு இந்த பவுல் அடியாரை போல, அந்த அப்போஸ்தலர்களைப் போல என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்றுதான் என்னுடைய அனுதின சிந்தனையாகும். போராடி கொண்டு இருக்கின்றேன். ஆகையால் இப்படிப்பட்ட தவறான போதகங்கள் வரும் பொழுது என் உள்ளம் வேதனை அடைகின்ற, அதனால் சுட்டி காட்டுகிறேன். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது அவன் என்ன செய்ய வேண்டும்? மெய்யான நீதியில் நடக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும். மூன்றாவது, வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்க வேண்டும். நான்காவது, தந்திரமான காரியத்தில் நடக்கக்கூடாது. எங்கே காணிக்க கூடுதல் கிடைக்குமோ அங்கே ஒரு விதமான பேச்சு, எங்கே காணிக்க கிடைக்கலையோ அங்கே ஒரு விதமான பேச்சு. ஒரு சபையை பார்த்து இன்னொரு சபையை பார்த்து பேசும்போது அதில் தந்திரம்னா ஊழியக்காரங்கிட்ட தான் இருக்கப்பா படிக்கணும்னா தந்திரத்தில் நடக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்டவங்களுக்கு பரிசுத்தாவி கொடுப்பாரா? இல்லை. பரிசுத்தாவியை பெற வேண்டுமானால் அவன் தந்திரமாக நடக்கக்கூடாது. அதே போல் தேவ வசனத்தை புரட்டவே கூடாது. தேவ வசனத்தில் விளையாடவே கூடாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அதில் ஒருபோதும் விளையாடக்கூடாது. பேதுரு சொன்னார், பவுலு சொன்னார், இயேசு சொன்னார், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லணும். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் அது பரிசுத்தாவியினாலே பரிசுத்தர்களால் எழுதப்பட்டது. எந்த மனிதனுடைய சித்தமோ அவனுடைய கற்பனையோ இந்த வேதத்தில் இல்லை. அதில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் பேசுங்க. அதை எடுத்து தெளிவாக பேசுங்க. உங்களுக்கு தெரியல, புரியல, விட்டுறணும். அந்த வசனத்தை புரட்டக்கூடாது. அதை தான் சுட்டி காட்டுறேன். புரட்டவே கூடாது. அவனுடைய விளக்கத்தை சரியாக சொல்லணும். வார்த்தையோடு இருக்கணும். வேத வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே, சத்தியத்தை வெளிப்படுத்தணும், உண்மைன்னு சொல்லணும். இன்றைக்கு தான் அதுக்காக தான் நான் போராடி கொண்டு இருக்கிறேன். ஏறக்குறைய 30 மெசேஜுக்கு மேலே கொடுத்துட்டு இருக்கேன். என் மெசேஜை பார்க்குறக்கு ஆள் இல்லை. பார்க்க மாட்டுங்காங்க. நீங்கள் பார்க்கவே வேண்டாம். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். ஏனெனில் உங்கள் கண்கள் பிரபல்யமானவர்களை பார்த்து இருக்கின்றது. பிரபல்யமானவர்களை பார்த்து இருக்கின்றது. அவர் பேசினா சரி, இவர் பேசினா சரி, இவர் பேசினா சரி இருக்காது. ஏனெனில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த அந்தஸ்தும் என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே அந்தஸ்து தேவன் கொடுத்த பரிசுத்தாவி மாத்திரமே. அவர் மாத்திரமே எனக்கு போதும். இயேசு என்ற நல்ல நாமம் மாத்திரமே எனக்கு போதும். ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்க ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். வருங்காலத்தில் அநேகர் தேடி வாசிப்பார்கள். நான் வேதத்தை புரட்டாமல் சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லிக் கொள்கிறேன். அதற்காக அனுதினம் போராடி கொண்டிருக்கின்றேன். தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு மனசாட்சிக்கும் முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும்
எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். இதுதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவருடைய நடவடிக்கை என்று பவுல் சொல்கிறார். ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கு முன்பாக உத்தமனாக நாம் வாழ வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நாம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வெட்கமான அந்தரமான காரியத்தை வெறுத்து தந்திரமாய் நடக்காமல் சத்தியத்தை புரட்டாமல் தேவனுக்கு முன்பாக மனுஷர்களுக்கு முன்பாக உத்தமனாக நாம் நடக்க வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையானால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை பவுலுடைய வாழ்க்கையைப் போல இருக்க வேண்டும். அந்த நபருடைய வாழ்க்கை பேதுருடைய வாழ்க்கையைப் போல இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை 12 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையைப் போல இருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் பரிபூர்ணமாக நம்பலாம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், மரிக்கும். மரணம் எங்கே உண்டோ அங்கே பாவம் உண்டு. பாவம் எங்கே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறதோ அங்கேதான் அவன் செல்லுவான். புரிந்து கொள்ளுங்கள். பாவம் செய்கிற ஆத்மா சாகுமா? அப்போ எங்கே மரணம் இருக்கிறதோ சாவு இருக்கிறதோ அங்கே தான் பாவிப்போமா. அந்த இடத்துக்கு அந்த பாவம் அழைத்து செல்லும். அதனால தான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் பாருங்கள். கண்களின் நீச்சை, நம்முடைய கண்கள் எவ்வளவு உல்லாசமான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றது. நம்முடைய காதுகள் எப்படிப்பட்ட உல்லாசமான பாட்டுகளையும் உல்லாசமான காரியங்களை கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றது. நம்முடைய கண்களும் காதுகளும் நம் இருதயத்தை வஞ்சித்து விடுகிறது. நாம் பார்க்கக்கூடிய காரியங்களும் நாம் கேட்கக்கூடிய காரியங்களும் நம் சிந்தையில் புகுந்து நம்முடைய இருதயத்தை வஞ்சித்து விடுகிறது. நம் இருதயம் வஞ்சிக்கப்பட்ட பின் சாத்தானுடைய வழியில் செல்லுகிறோம். சாத்தான் நம்மை மரணத்தின் பாதையில் இட்டு செல்லுகிறார். பரலோகம் போவது எப்படி? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது எப்படி? பரிசுத்தமாக பிறந்தோம், பாவியாக நடக்கின்றோம். பாவ மன்னிப்பை கோருவதே இல்லை. பாவ மன்னிப்பு பெறாமல் பரலோகம் செல்வது எப்படி? பரிசுத்தமாக பிறந்தவன் மரிக்கும் பொழுதும் அவன் பரிசுத்தவானாக மரிக்க வேண்டும். இடையில் பெற்றுக்கொண்ட அந்த பாவத்தை இடையிலே விட்டுவிட வேண்டும். அவன் இடையிலே விட்டுவிடும் பொழுது, அந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அவன் பரிசுத்தவானாகுவான். அவன் பரிசுத்தவான் ஆகும் பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுவான். ஆகியால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகின்றது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இவ்வளவு காரியங்களை தடை செய்துவிட்டு உத்தமனாக காட்சியில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் முழு இருதயத்தோடும் நாம் முழு ஆத்மாவோடும் நம் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவதற்கு அன்பு ஒரு லகுவான காரியம். அந்த அன்புக்கு இடையில் 2 வார்த்தை வருகின்றது பாருங்கள். முழு பலத்தோடும். ஏங்க அன்பு லகு, அதுக்கு ஏன் பலம் வேணும்? முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு ஏன் சொல்றாரு? அன்பு லகுவான காரியம். ஆனால் முழு பலத்தோடு போராடணுமா?
அன்பை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய இருதயம் தைரியமாக இருக்க வேண்டும், முழு பலத்தோடு இருக்க வேண்டும். சாத்தான் எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்தாலும் அதை அனைத்து முறியடித்து நாம் மேற்கொள்ள வேண்டும். அவன் சொல்லுவான், உனக்கு நோய் இருக்கின்ற அந்த நோய், ஏசப்பா என்னை சிலுவையில் சுமந்துட்டாரு, அவருடைய நாமத்தினால் என் பாவம் கழுவப்பட்டது, நீ எதை வேணாலும் சொல்லிட்டு போ, எனக்கு கவலை இல்லை, எங்கள் அப்பா குணமாக்கிட்டார். அதான் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூற வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். அப்பந்தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும். யோபு 32 அதிகாரம் 18 வசனம் படிக்கிறேன், கேளுங்க. வார்த்தைகள் எனக்குள் இருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. யோபு சொல்றான் பாருங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் வார்த்தைகள் எனக்குள் நிறைந்து இருக்கிறது. ஒருவனுக்குள் பரிசுத்தாவி வந்துவிட்டால் அவனுக்குள் பரிசுத்த வேதாகமம் வந்துவிடும். அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து போதிக்குன்னு புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. யோவான் 1 யோவான் 2 அதிகாரம் 27 சொன்ன அதே வார்த்தைக்கு முன் விளக்கம் யோபு சொல்றாரு. அப்படிப்பட்ட இருதயம் வார்த்தையால் நிறைந்திருக்கும். அவன் பைபிளில் தான் பேசுவான், அவன் வார்த்தையை குறித்து பேசுவான், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவான், தனக்கு ஜீவனை கொடுத்த தேவனை குறித்து மகிமைப்படுத்துவான். அவனுடைய ஆவிக்குரிய போராட்டமானது முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு இருக்கும். அவன் எப்படிப்பட்ட சோதனைகளையும் முறியடித்து விடுவான், மேற்கொண்டு விடுவான். காரணம், அவனுக்குள் இருக்கும் அந்த பரிசுத்தாவியானது செய்கின்றது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். எவன் தகுதியாகிறானோ அவனுக்குள் அந்த வார்த்தையானது நிரம்பி வழியும். தான் யோபு சொல்றாரு, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த பரிசுத்தாவி நமக்குள் இருக்கும் பொழுது அது நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். அது பொல்லாங்கை கண்டால் கோபப்படும், பொல்லாங்கனை விரட்டி அடித்து விடும், அண்டவே விடாது. ஆனால் தேவ அன்பை பார்த்து நடந்து கொண்டே இருக்கும். ஒரு கண் அவன் நேசத்தை பார்த்து கொண்டிருக்கும், ஒரு கண் சாத்தானை விரட்டி அடித்து கொண்டிருக்கும். ஒரு ஆவிக்குரிய மனிதன் வார்த்தையால் நிறைந்திருந்து அவன் எப்பொழுதும் ஆவிக்குரிய போராட்டத்தில் நின்று போராடி ஜெயிப்பான். அவனை தீமை மேற்கொள்வதில்லை. அவன் சங்கீதம் 91 அதிகாரத்தின்படி அவன் பாதுகாக்கப்படுவான். 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனத்தின்படி அவனுக்கு சகல அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து அவனுக்கு போதிக்கும். பவுல் சொன்னது போல அவன் எல்லா உலக காரியங்களை மாம்ச காரியங்களை வெறுத்து ஒதுக்கி ஜனங்களுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நின்று தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவனாக இருப்பான். ஆகையால் யோபு இப்படி சொல்லார். அப்படியானால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் இறுதி வரைக்கும் அவன் பரிசுத்தத்திற்காக போராடி கொண்டிருப்பான். அவன் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து நிற்பான். இறுதியாக உங்கள் மத்தியில் இருந்து விடைபெறுகிற ஒரு வசனத்தின் மூலம் சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம் படிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவனுக்கு தான் பரிசுத்தாவி கிடைக்கும். பரிசுத்தாவி யார் பெற்றுக்கொள்வா? பரிசுத்தாவி எப்படி கிடைக்கும்? இப்படி கிடைக்கும். பரிசுத்தாவியின் வரத்தை நமக்காக வச்சிருக்கிறாரு. நாம் அவருடைய பணிகளை செய்வதற்காக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பணிகளை, அவருடைய வேலைகளை செய்வதற்காக பரிசுத்தாவியை அவர் நமக்கு தந்தருளினார். பரிசுத்தாவின் வரத்தை நமக்கு தந்திருக்கிறார். சும்மா விளையாட்டு காரியத்துக்கு இல்லை, பணம் சம்பாதிப்பதற்கு பரிசுத்தாவியை தரவில்லை. அவருடைய மகத்துவத்தை, நான் ஜீவிக்கிறேன், நான் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், மரித்தேன், அதில் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக அவர் பரிசுத்த ஆவியின் வரத்தை நமக்காக வைத்திருக்கிறார்.
தந்திருக்கிறார். அவருடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக, நம்மை புகழ்த்துவதற்காக அல்ல, நம்மை பாராட்டுவதற்காக அல்ல, நம்முடைய மேன்மைக்காக அல்ல. சகல துதி மகிமை மேன்மை எல்லாம் அவருக்காக அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அதை தான் நான் பெற்றுக்கொண்டு உங்கள் மத்தியில் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியின் வரம் பேசுவது, வார்த்தையை குறித்து தியானித்து சத்தியத்தை உள்ளபடி சத்தியமாக பேசக்கூடியது, அது பரிசுத்த ஆவியின் வரம். பலவிதமான வரங்கள் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கின்றது. பரிசுத்த ஆவிக்குள் பலவிதமான வரங்கள் இருக்கின்றது. எல்லா வரங்களும் வேலை செய்யும், ஆனால் உண்மையான வேலையை தான் செய்யும். நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வரத்தின்படி சரியாக செய்வோம். ஒருவனுக்கு அந்நிய பாஷை என்ற வரம் இருந்தால் அவன் நிச்சயமாக அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அவன் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நிகழும். கண்டிப்பாக நிகழக்கூடிய காரியத்தை மாத்திரமே பேசுவான். அவன் வேத வார்த்தை கட்டுப்பட்டு நடப்பான். அவன் 2 பேர் அல்ல 3 பேர்கள் மத்தியில் இருந்து பேசுவான். உலகம் பார்த்து நகைக்கக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டான். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவனுக்கு மாத்திரமே அந்த பரிசுத்த ஆவியை தருவேன் என்று வாக்குறுத்தியிருக்கிறார். நாம் அதை குறித்து தான் இப்பொழுது பார்த்தோம். அதை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்த்தோம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவனுக்கு மாத்திரமே பரிசுத்த ஆவியை தருவார். அவன் மாத்திரமே அவருக்கு உத்தமனாக வருவான். இந்த காரியங்களை தான் 12 அப்போஸ்தலர்களும் செய்தார்கள். 12 அப்போஸ்தலர்களும் செய்தார்கள். அநேக தீர்க்கதரிசிகளும் செய்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்தினார். அப்படியானால் இன்று நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படும் நாம் வெட்கமான அந்தரங்க காரியங்களிலே ஒதுக்கிவிட்டு, தீமையான காரியங்களை ஒதுக்கிவிட்டு, வார்த்தைகளை புரட்டக்கூடிய காரியங்களை ஒதுக்கிவிட்டு, தீமையான காரியங்கள் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு பரிசுத்தமான வழியிலும் பரிசுத்தமான காரியங்களிலும் உலகத்தில் சாட்சி உள்ள உத்தமன் என்று சாட்சி பெறக்கூடிய நபர்களாகவும், தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நாம் உத்தமர்களாக வருவதற்காகவும் அனுதினமும் ஆவிக்குரிய போராட்டத்தில் போராடி வெற்றி பெறுவோம். போராடி வெற்றி பெறுவோம். போராடி வெற்றி பெறுகிறவன் தான் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். தன்னுடைய தீமையான காரியங்கள் எல்லாம் ஒழித்துவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் பாவ மன்னிப்பை பெற்று, அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்தவானாகி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவன் பரிசுத்த ஆவியை பெற்று அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற மனுஷன் மட்டுமே பாக்கியவான். வார்த்தையின்படி ஜீவிக்கிறவனுக்கு மாத்திரமே பரிசுத்த ஆவியை கொடுக்கின்றார். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு உங்கள் மத்தியில் விடைபெறுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஆமென்.